ஹலோ எவ்ரிவன். நியூரலைஃப்கர் கம்பெனி வந்து வெயிட் லாஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்லிம்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. இப்போ வெயிட் லாஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சில மெத்தட்ல நிறைய பேர் வந்து வெயிட் குறைக்கிறோம். குறைச்சா திரும்பவும் வெயிட் சேருது அதே மாதிரி. ஏன் குறைச்சா சேருது, எதனால அப்படின்னாக்க நாம என்ன பண்றோம்னா சில உணவை வந்து அந்த வெயிட் குறைக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கிறோம். இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது, இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது, நம்மளே வந்து என்ன செஞ்சுக்கிறோம், அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம குறைக்கிறதுனால குறையுதா அப்படின்னாக்க உண்மைதான். ஏன் அப்படின்னாக்க நம்ம சாப்பாடை கம்மி பண்ணும்போது நம்மளுடைய காலன் வந்து சுருங்குது. நம்ம குடல் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, நல்லா டைட்டா இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டாலும் அதே பொசிஷன் தான் வரும், நீங்க கம்ப்ரஸ் பண்ணி விட்டாலும் அதே பொசிஷன் தான் போகும். ஸோ அப்ப நீங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்க இந்த காலன் விரிஞ்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து இறங்கி இந்த திகல்லாம் இறங்கும். அப்புறம் பி சைட்ல ஏறி இந்த கழுத்து இந்த பக்கத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு வெயிட் வந்து ஒபிசிட்டி ஆகுது. ஸோ நீங்க சாப்பாடே எடுக்காம எந்த ஒரு இதுவுமே எடுக்காம வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியே நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 2 மாசம் உங்க காலன்லாம் வந்து ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகி காலன் சுருங்கி உங்க வெயிட்டே குறைஞ்சு ஆளே வந்து வீக் ஆகி அது மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக ஏதாவது சில டயட்டோ ஏதோ ஒரு மெத்தட்ல நம்ம வெயிட் குறைக்கிறோம். ஆனா இந்த கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் வெயிட் குறைச்சிடுறோம். திரும்ப இது எல்லாத்தையும் சாப்பிடும் போது நான் சொன்ன மாதிரி இந்த காலன் விரிஞ்சு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்படிதான் போகுது. அப்ப ஆக்சுவல் வெயிட் லாஸ்னா என்ன அப்படின்னாக்க நம்ம குடலை சுத்தப்படுத்தி விட்டு பசிக்கும் போது அவங்கள சாப்பிட வச்சீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். பசிக்காம சாப்பிட வச்சீங்கன்னா வெயிட் கெயின் திரும்ப நடக்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு நம்ம நியூரலைஃப்கர் எப்படி கொடுத்துருக்கு சப்போர்ட் அப்படின்னாக்க நம்ம கம்பெனில இருக்கிறது வந்து 0 புரோட்டீன், புரோட்டீனே இல்லை. அப்ப புரோட்டீனே இல்லை அப்படின்னாக்க அப்ப என்னதான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுல ஃபைபர், ஹஸ்குன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் கொடுத்துருக்கோம். இப்ப இதுல ஒரு டவுட் வரலாம், சார் ஃபைபர் சாப்பிட்டா உடம்பு ஜீரணம்லாம் நல்லா வேலை செஞ்சு பசி எடுக்குமே அப்படின்னாக்க நான் முதல்ல சொன்னேன், உங்க குடலை சுத்தப்படுத்தி ஜீரண மண்டலத்தை சரி பண்ணி பசிக்கும் போது சாப்பிட வைக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அதுக்குதான் இதுல கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப ஹஸ்கு மட்டும் கொடுத்துருக்குமானா கிடையாது. அதுல வந்து கேரளால இருக்கிற குடம்புளி அப்புறம் வந்து கொள்ளு இந்த மாதிரி சில ஹெர்பல்லாம் சேர்த்து அதை வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில நைட்டு 2 வேளை அதை வந்து உணவா எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து 3 ஸ்பூன் இருக்கும். அதுல 3 ஸ்பூன் எடுத்து ஒரு 300 ml தண்ணியில போட்டு அடுப்புல வச்சு கொதிக்க வச்சீங்கன்னாக்க பால் மாதிரி பொங்கும் 1 நிமிஷத்துல. அப்ப நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்க கஞ்சி மாதிரி வந்துடும். அதை கொஞ்சம் சூடா குடிக்கணும். டீ காஃபி இல்லைனாக்க வெதுவெதுப்பான சூடல. ஏன்னா ஆற வச்சீங்கன்னா ஃபைபர் இருக்கிறனால கேசரி மாதிரி டைட் ஆகிடும். சாப்பிட்டாலும் பிரயோஜனம் தான். ஸோ காலையில் நைட்டை எடுக்கும் போது இனிஷியலா அது சாப்பாடு மாதிரி எடுத்துரும். மதியம் லஞ்ச்ல போய் சாப்பிடும் போது கண்டிஷன் வைக்கக்கூடாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், கண்டிஷன் வச்சு குறைச்சிட்டு திரும்ப சாப்பிடும்போது நம்ம காலம் வெறி சுருங்குதுன்னு சொல்றேன். ஸோ நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீங்க பிரியாணி சாப்பிடணுமா சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடணுமா சாப்பிடலாம், வெஜ் சாப்பிடணுமா சாப்பிடலாம். எந்த ஃபுட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், எல்லாமே நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப வந்து இது இப்படியே மெயின்டைன் ஆகுமானா கிடையாது. இந்த ஃபைபரோட வேலை என்ன செய்யும்னாக்க உங்களுடைய காலனை கிளீன் பண்றதுக்கு ஒரு 3 to 10 days டைம் எடுத்துக்கும். இந்த 3 to 10 daysல அதை கிளீன் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க டைஜஸ்ட் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற குடல்ல வந்து குடல் உறிஞ்சின்னு சொல்லி விலைன்னு சொல்லுவோம், அதை வந்து ஆக்டிவ் பண்ணி வைக்கும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்க காலையில 8 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அந்த இந்த ப்ராடக்ட வெளியே போய் ஏதோ அவசர வேலையா போயிட்டாருனாக்க 2 மணி நேரத்துல 10 மணிக்கெல்லாம் வரைக்கும் பயங்கரமா பசிக்கும். பசினா நார்மல் பசி இல்ல, ஒரு 3 மடங்கு அதிகமா பசிக்கும். அப்ப அப்படி பசிக்கும் போது அவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னா பத்தாது, ஒரு 8 to 10 இட்லி சாப்பிட வேண்டியிருக்கும். அப்ப அத்தனை இட்லி சாப்பிட்டா வெயிட் சேருமானா சேராது. ஏன்னா பசிக்கும் போது எவ்வளவு கொடுத்தாலும் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எடுத்துட்டு பேலன்ஸ் வெளியே தான் போகும், உள்ள தங்காது. இன்னைக்கு நமக்கு ஏன் தங்குதுன்னா யாரும் பசிக்கும் போது சாப்பிடறது இல்ல, எல்லாருமே ஒரு டைம் வச்சிருக்கும், டயத்துக்கு சாப்பிடுறோம் இதான். ஸோ அதுக்கப்புறம் அது 3 மணி நேரம் தான் தாங்கும், 1 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 1:10 1:15 லேட்டாக பயங்கரமா கை காலெல்லாம் உதற அளவுக்கு பயங்கரமா பசிக்கும். அப்ப நீங்க எதோ சாப்பிட்டாலும் அன்லிமிட்டடா சாப்பிட வேண்டியிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிட்டாலும். ஸோ எவ்வளவு சாப்பிட்டாலும் யாருக்கும் வந்து இந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது, வயிறு ப்ளோட்டிங் இருக்காது, நல்லா ஃப்ரீயா சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு லேசா ஒரு பசி வரும். அப்ப இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது ஒரு 1.5 மணி நேரத்துல அது கூட மெதுவா லைட்டான ஒரு பசி தான் இருக்கும், பெருசா இருக்காது. அப்போ வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துடாதீங்க. எவ்வளவு பசிச்சாலும் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது மாசத்துக்கு மினிமம் 3ல இருந்து மேக்சிமம் 6 கிலோ வெயிட் குறையும். இது கூட நம்ம அல்கோ ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்போம். அதை போட்டு அல்கலைன் வாட்டர் ஒரு 2ல இருந்து 2 லிட்டர் குடிச்சிருங்க. குடிச்சில உங்களுக்கு 3ல இருந்து 6 கிலோ வெயிட் குறையும். ஸோ இந்த வெயிட் குறையறதுல ஒரு சயின்ஸ் இங்க பியூட்டி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னாக்க இப்ப நார்மலா நம்ம எந்த மெத்தட்ல வெயிட் குறைச்சாலும் ஸ்கின் வந்து சுருங்கும் தன்மை உள்ளதும். பட் இந்த ஸ்லிம்ஸ் எடுத்து குறைக்கும் போது ஸ்கின் வந்து டைட் ஸ்கின்னா டிசைன் ஆகும், சுருக்கமே இருக்காது. வெயிட் லாஸ் பண்ணும்போது டயர்ட் இருக்கும், இதுல டயர்டே இருக்காது. இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது எனர்ஜி மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாம, உணவு கண்டிஷன் இல்லாம, லைஃப் ஸ்டைலை மாத்தாம
எந்த ஏஜ்காரங்களும் 5 வயசுல இருந்து 90 வயசு ஆள் வரைக்கும் யார் வேண்டாலும் இந்த வெயிட்டை வந்து வெயிட் லாஸ் வந்து எடுக்கலாம். சோ வெயிட் குறைஞ்சா திரும்ப சேருமா அப்படின்னாக்க ரொம்ப ரேர் தான். ஏன் அப்படின்னாக்க நம்ம எந்த ஃபுட் கண்ட்ரோலும் பண்ணி உங்க குடலை சுருக்கி வெறிக்கல. திரும்ப நீங்க அதே டயட்ல தான் இருப்பீங்க. ஒரே ஒரு இது, பசிக்கும் போது சாப்பிடுங்க. பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா 1 கிலோ கூட வெயிட் கூட மாட்டீங்க. நீங்க பழைய மாதிரி பசியை விட்டுட்டு டீ காஃபி இது மாதிரி எடுத்து அப்படி பண்ணீங்கன்னா ஸ்லோவா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 மாசம் மேல எடுக்கும். அதுக்கப்புறம் அது சிவியர் ஆகி உங்களுக்கு வயிற்றுல கேஸ் டபுள் ஸ்டார்ட் ஆகும், அசிடிட்டி வரைக்கும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஃபேட்டு சேர ஆரம்பிக்கும். நியர் அமௌண்ட் நீங்க ஒரு 2-3 கிலோ கூட்டுறதுக்கு ஒரு வருஷம் தாண்டிடும். ஸோ அதை ப்ராப்பரா நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும்னா பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது வெயிட் லாஸாவே இருக்கும், வெயிட் கெயினா இருக்காது. ஸோ ஹெல்த்தியா குறைக்கிறதுக்கு கம்பெனி வந்து கொடுத்துருக்கு கண்டிஷன் இல்லாம. ஸோ யூஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.